டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இன்றைக்கு உயிரோடு இருக்க, தன்னுடைய இனத்தை பெருக்க, வாழ, வளர்ச்சி அடைய தண்ணீரை விட சிறந்த ஒரு ஆதாரமே கிடையாது. காற்று, நீர் இந்த ரெண்டு விஷயம் இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்றால் மனித இனம் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே என்றோ அழிந்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செவ்வாய் கிரகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வருவதை பார்க்கிறோம். ஏன் செவ்வாயில் உயிர் இல்லை, உண்மையிலேயே செவ்வாயில் உயிர் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த இடத்தில் உயிரற்ற நிலை இருப்பதற்கான காரணமே அங்கே நீர் மூலக்கூறுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாமல் இருப்பது தான். மனிதன் இன்றைக்கு பூமியை தாண்டி நிலவுக்கும், நிலவை தாண்டி சந்திரனுக்கும் சென்று நிறைய வகையான குடியிருப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன செய்தாலுமே, என்ன நடந்தாலுமே இன்றைக்கு நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் கூற்று போல, தண்ணீர் அப்படிங்கிறது முக்கியமான உயிரை வாழ வைக்கக்கூடிய, நீட்சி அடையக்கூடிய அருமையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய ஆராய்ச்சிகள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீண்ட காலம் வாழ்வது எப்படி, ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, நோயற்று வாழ்வது எப்படி, இயற்கை கொடுத்திருக்கின்ற முழுமையான ஆயுட்காலம்னு சொல்லக்கூடிய 120 வருடங்களை ஒரு மனிதன் எவ்வாறு முழுமையாக வாழ முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் 120 வருடம் அல்ல, 200 வருடம் 300 வருடம் எவ்வாறு ஒரு மனிதனால் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் இன்றைக்கு மிகப்பெரிய இடத்தில் முழுமையான இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். அதே போல தொன்று தொட்டு தமிழுடைய கலாச்சாரத்தில் கோடைக்காலம் வந்தாலே இன்றைக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்குறோமோ இல்லையோ, ஒரு 30 வருடத்திற்கு முன்பு 40 வருடத்திற்கு முன்பெல்லாம் கோடைக்காலம் ஏற்பட்டாலே அரசியல் கட்சிகளும் சரி, ஒவ்வொரு நகரத்தில் இருக்கக்கூடிய பிராதானியமாக இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களும் சரி, தண்ணீர் பந்தல் வைப்பது, மோர் பந்தல் வைப்பது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய பாவ கணக்குகளையும் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சொல்லும்போது, பெரும்பாலும் அவர்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய பரிகாரங்கள் சொல்லி கொடுத்ததை விட தண்ணீர் பந்தல் வைங்க, மோர் பந்தல் வைங்க, கோடை காலத்தில் செருப்பு கொடுங்க, கோடை காலத்தில் குடையை கொடுங்கன்ற பரிகாரங்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அந்த வகையில் தண்ணீர் அப்படிங்கிறத நம்முடைய கலாச்சாரமாகவும் ஆன்மீகமாகவும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வந்த ஒரு சமூகம் தான் நம்முடைய தமிழ் சமூகம். ஆனால் தண்ணீரே மருந்து அப்படிங்கிறத மறந்த சமூகமாகவும் நம் தமிழ் சமூகம் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு அறிவியல் பூர்வமான, விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சிகள் அனைத்துமே ஒரு விஷயத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் பிறக்கும்போது பெரும்பாலும் நோயற்று பிறக்கிறான். குழந்தை பருவத்தில் கூட பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவது கிடையாது. இளைஞர் பருவம் அல்லது இளமையான பருவம்னு சொல்லக்கூடிய 30 வயது வரை கூட நிறைய நோய்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் 30 வயதுக்கு மேலே ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது, ஏன் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது, ஏன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இதய நோய் ஏற்படுகிறது, ஏன் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள், நிறைய நோய்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி வரும்போது, அதே போல குழந்தை பருவத்தில் பிறக்கும்போது அந்த உறுப்புகளும் எலும்புகளும் தசைகளும் தசைநார்களும் செரிமான மண்டலமும் மூளையும் அடைகின்ற வளர்ச்சி ஏன் வயது ஆக ஆக குறைந்து போய் மறதி நோய்களும் பார்க்கின்சன் நோய்களும் டெமென்ஷியா நோய்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது சார்ந்த ஆராய்ச்சிகள். உடல் நோய்களைப் போலவே மனநோய்களும் இன்றைக்கு நம்மை தீராமல் விரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள். அதற்கான உடலியல் காரணங்களாக என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள். நிறைய மூளை தேய்வு நோய், நிறைய வகையான மனிதனை திருப்பி கொண்டு வர முடியாத அளவுக்கு ஏற்படுத்துகின்ற சில வகையான நோய்கள், ஜிபி சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய குலியன் பெரே சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய இடங்களில் ஆராய்ச்சிகளாக செல்லும்போது
உடலில் இருக்கக்கூடிய திசுக்களையும், உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையும், ஏன் உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையையும் இன்றைக்கு ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய 7.4லிருந்து 8.5 வரை இருக்கக்கூடிய அமிலத்தன்மையாக ஒரு மனிதனால் வைத்துக்கொள்ள முடியுமேயாயின், வயதாகின்ற வேகத்தை 30%, உடல்ல நோய்வாய்ப்படுகின்ற வேகத்தில் சதவீதத்தை 50%, புற்றுநோய் தடுப்பை 37%, இதய நோய் தடுப்பை 29%, இயற்கையான காரணிகளை கொண்டே மனிதனால் சாதிக்க முடியுங்கிற ஆராய்ச்சி முடிவு தான் இன்றைக்கு உலகத்தை, மருத்துவர்களை, அறிவியல் அறிஞர்களை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைக்கிறது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லக்கூடிய வள்ளுவருடைய கூற்று எவ்வளவு நிதர்சனமான உண்மையாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. நிறைய இடங்கள்ல இன்றைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் போது கொடுக்கக்கூடிய மருந்துகள் எவ்வாறு உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு சென்றடைகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அணுக்களுக்கு சென்றடைகின்ற ஒவ்வொரு மருந்துகளுடைய அந்த மூலக்கூறுகளும், குறிப்பாக ஒரு புற்றுநோய்க்காக இன்றைக்கு நம்ம ஒரு ஊசி மருந்துகளை இடுறோம். உடல்ல புற்றுநோய் சில இடங்கள்ல தான் இருக்கு, நிறைய இடங்கள்ல புற்றுநோய் திசுக்கள் கிடையாது. அப்ப இந்த அணுக்கள், அந்த மூலக்கூறுகள் எவ்வாறு புற்றுநோய் பாதித்திருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் சென்று சேர்கிறதுன்னு பார்த்தா, அதற்கும் இந்த அமிலத்தன்மையற்ற காரத்தன்மையாக, அதாவது அசிடிக்கா இருக்கக்கூட இல்லாமல் ஆல்கனா இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மூலமாக மட்டும்தான் இது சாத்தியமாக கொண்டு போய் சேர்க்க முடிகிறதுன்னு சொல்லக்கூடிய வெஹிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி என்னன்னு பார்த்தா, ஆல்கலைனாக இருக்கக்கூடிய அமிலங்களும் மூலக்கூறுகளும் தண்ணீரும் தான் அதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை திகைப்படைய வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஆரோக்கியமான பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு வரும்போது, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில், நாம் குடிக்கக்கூடிய நீர்களில், நம்முடைய சுவாசம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உடலுக்குள் சென்று முழுமை பெற்ற பிராணசக்தியாக மாறுவதற்கே இன்றைக்கு ஆல்கலைன் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இன்றைய தலைப்பு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறது, எவ்வாறு நீரை கொண்டு, குறிப்பாக ஆல்கலைன் நீரை கொண்டு ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான். அதெல்லாம் ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னா, பொதுவாக தண்ணீருடைய குணத்தை இன்றைக்கு நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். கிணற்று நீர்னா எப்படி இருக்கும், ஏரி நீர்னா அதோடைய குணம் என்ன, கடல் நீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதோடைய குணம் என்ன, பூமிக்கு கீழே தோண்டி எடுக்கக்கூடிய ஊற்று நீருடைய குணம் என்ன, மழைக்கால நீருடைய குணம், கோடைக்காலுடைய நீருடைய குணம் சொல்லி ஒவ்வொரு நீருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு நீருடைய குணம் வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்ததாக இருக்கும்போது, உதாரணத்திற்கு கிணற்று நீர் எப்பொழுதுமே கபம் சார்ந்த நீராக இருக்கிறத பார்க்கணும். ஊற்று நீர் எப்பொழுதுமே கபம் சார்ந்த நீராக இருக்கிறத பார்க்கணும். மழை நீர் எப்பொழுதுமே வாதம் சார்ந்த நீராக இருக்கிறத பார்க்கணும். முன்மழை காலத்தில் ஏற்படுகின்ற நீர் எப்பொழுதுமே பித்தம் சார்ந்த அமிலத்தன்மையோடு இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி விதவிதமான நீர்கள் நமக்கு கிடைத்தாலும் கூட, அந்த நீரை மனிதனுடைய ஆயுளுக்கு எவ்வாறு நீட்டிக்க செய்யக்கூடிய அளவுக்கு வெறும் நீரில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் தேவையற்ற தாது உப்புக்களையும் மட்டுமல்ல, அதை எவ்வாறு ஆரோக்கியமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வரைமுறைகளை நம்முடைய சித்தர்கள் அவ்வளவு அழகாக நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் குறிப்பிட்ட ஒரு வகை நீர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சித்தர்களுடைய வழிமுறைகளில் சொல்லப்பட்ட நீராக இன்றைக்கு தாது நீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டு வருகிறது. இந்த தாது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு தான் இன்றைக்கி ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு பிரபலமாகி கொண்டே போகிறத பார்க்குறோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது இணையத்துக்கு சென்று ஆல்கலைன் வாட்டர் அப்படின்ற ஒரு சர்ச் போடுங்க. இன்றைக்கி அந்த ஆல்கலைன் வாட்டரை பயன்படுத்தும் போது எப்படி அதை செய்யணும், அதனால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் என்ன, இன்றைக்கி சின்ன சின்ன 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அளவுக்கு இருக்கக்கூடிய ஆல்கலைன் வாட்டர் செய்யக்கூடிய அந்த சின்ன கருவிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்து விட்டதை பார்க்குறோம். இன்றைக்கு அமெரிக்காலாம் நம்ம போகிறோன்னா ஜிம்மில் ஆல்கலைன் வாட்டரை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் இருக்குது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணப்படுறதே பார்க்குறோம். இன்னும் நிறைய மருந்து கம்பெனிகள் இன்றைக்கு இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா
வழக்கமாக இருக்கக்கூடிய ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய நீர் சுத்திகரிப்பு பிளான்ட் போட்டு தண்ணீர் எடுத்து மருந்து செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இன்றைக்கு ஆல்கலைன் வாட்டர் யூனிட்லேருந்து அந்த தண்ணீரை எடுத்து தான் இந்த மருந்துகளை செய்கிறோம். அப்போ இந்த மருந்துகள் மூலக்கூறுகள் அனைத்துமே வேகமாக உடலுக்குள் சென்று நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கு பிரபலப்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம். எதற்காக இன்னும் இதை சொல்கிறேன்னா, இன்னொரு 5 வருஷம் நீங்கள் பார்க்கும்போது இந்த 5 வருடத்திற்கு பிறகு மருந்துகள் செய்யக்கூடிய கம்பெனிகள் ஆல்கலைன் வாட்டர் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு தான் செய்யணுங்கிறதும், எல்லா ஹோட்டல்கள்லையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீர் ஆல்கலைன் வாட்டர் சார்ந்த வாட்டராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படலாம். இந்த ஆல்கலைன் வாட்டருடைய சிறப்புகள் என்ன? 10 சிறப்புகள்ங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு தாது நீர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறத பார்க்கும். இந்த ஆல்கலைன் வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல கிடைக்கக்கூடிய 10 பயன்கள் என்ன? முதலாவது பயன், இன்றைக்கு வளர்சிதை மாற்றத்தை சீராக்கக்கூடிய சக்தி இந்த ஆல்கலைன் வாட்டருக்கு இருக்கிறத பார்க்கும். வளர்சிதை மாற்றம்னா என்ன? ஒரு மனிதனுடைய வயதாகின்ற வேகம், சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வாறு அந்த உணவு சத்துக்கள் உடல் சத்துக்களாக மாற்றப்படுகிறது, எந்த விகிதத்தில் மாற்றப்படுகிறது, எவ்வளவு கழிவுகள் உருவாக்கப்பட்டு அவை உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உடலில் இருக்கக்கூடிய இளமையான விஷயத்தங்களை இளமையை நாம் மீட்டெடுக்க, இளமையாகவே இருக்க மட்டுமல்ல, ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இன்றைக்கு மெட்டபாலிசம் மிக மிக அவசியம். ஒரு 15 வயது இளைஞன் 30 வயதுள்ள ஒரு இளைஞனாக மாறும்போது, 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் 50 வயதில் மெனோபாஸ் முடிந்த ஒரு பெண்ணாக மாறும்போது, 50 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் 80 வயது ஒரு பாட்டியாக மாறும்போது உடலில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள் இருக்கு இல்லையா, இறந்த செல்களுடைய புதிய உற்பத்தி, அதே போல் இறந்த செல்களுடைய விகிதமும் புதிய செல்களுடைய உற்பத்தி விகிதமும் சீராக இருக்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது மாறி, இறந்த செல்கள் அதிகமாகி புதிய திசுக்களுடைய உற்பத்தி குறைகின்ற நிலை அப்படின்னு வரக்கூடிய அந்த வயதாகின்ற வேகத்தை தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆல்கலைன் வாட்டருக்கு இருக்கிறத பார்க்கணும். ஸோ வளர்சிதை மாற்றத்தை குறைக்கக்கூடிய சக்தி, வளர்சிதை மாற்றத்தை சீராக்கக்கூடிய சக்தி இந்த ஆல்கலைன் வாட்டருக்கு உண்டு. ரெண்டாவது, இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடாக்ஸுங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். டீடாக்ஸ்னா உடல் கழிவு நீக்கம். வருடத்திற்கு ஒரு முறை 7 நாட்கள் நாம் செய்கின்ற கழிவு நீக்கமும் சரி, மாதத்திற்கு ஒரு முறை மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலையை கொண்டு, விளக்கெண்ணெயை கொண்டு நாம் செய்கின்ற கழிவு நீக்கமும் சரி, 2 வகையான கழிவு நீக்கமும் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம், செய்ய வேண்டியதற்கான நிர்பந்தம், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறி அமிலத்தன்மையோடு இருக்கக்கூடிய உடல் திசுக்கள் காரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஆல்கலைனாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம குடிக்கின்ற தண்ணீரே ஆல்கலைன் சார்ந்த ஒரு தண்ணீராக இருக்கும்போது அந்த தண்ணீர் உடலுக்குள் சென்று தினசரி கழிவு நீக்கம், அதே போல் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும். உடல் புத்துணர்ச்சியோடு இருந்தால் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும். உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக இருந்தால் நோயற்ற வாழ்க்கையும் இளமையும் நமக்கு பரிசு தானே. அந்த அளவுக்கு இன்றைக்கு டீடாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்திற்கு தினசரி உதவி செய்யக்கூடிய நீர் தான் ஆல்கலைன் நீர்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாவது, இன்றைக்கு இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக நம்ம எல்லாருக்கும் முக்கியம். ஆனால் இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளுடைய பலவீனமும், இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகளும், இதயத்திலிருந்து உள்ளே வருகின்ற வெளியே செல்கின்ற அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்களும் அடைப்புகளும் தான் இன்றைக்கு நம்மை இதய நோயாளியாக, ஏன் நம் ஆயுளை குறைக்கக்கூடிய நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாத்திரை சாப்பிட்லாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்லான்னு சொல்லப்பட்டாலும் கூட ஆல்கலைன் தண்ணீரை நீங்கள் குடித்தாலே இது சாத்தியமானது அப்படின்னு நம்மில் நிறைய பேருக்கு புரிவது கிடையாது. அந்த காலத்தில் ஆல்கலைன் நீரை கொண்டு தான் மனிதர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
ரிஷிகளும் சித்தர்களும் எப்பொழுதுமே கமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தண்ணீரோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரே ஒரு ஆல்கலைன் தண்ணீராக இருந்ததுனால தான் அதை தீர்த்தமாக கொடுக்கும்போது அந்த தீர்த்தம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய அருமருந்தாக இருந்தது. குறிப்பாக இதய நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், இதய நோயற்ற வாழ்க்கை வேண்டும்னு நினைப்பவர்கள் இன்றைக்கு குடிக்க வேண்டிய முதல் நீர் எதுனா, மருந்து எதுனா, ஆல்கலைன் வாட்டர் தான். தாது நீர்னு சொல்லலாம், கார நீர்னு சொல்லுவாங்க. காரம்னா சுவையில் இருக்கக்கூடிய காரம் அல்ல, காரம்னா அசிடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்தன்மைக்கு எதிராக நாம் பார்க்கக்கூடியது ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை தான். நான்காவது, புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆல்கலைன் வாட்டர் குடிக்கணுங்க. அன்னைக்கு உலகம் முழுவதும், இந்தியாவை தவிர உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நடிகர்களும் நடிகைகளும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பாட்டிலோடவே சுற்றிட்டு இருக்கிறத பார்ப்போம். நம்மெல்லாம் நினைப்போம் இந்த பாட்டில் சாதாரணமாக நாம் வைத்திருப்பது போலவே இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் நினைப்போம். ஆனால் கிடையவே கிடையாதுங்க. இந்த பாட்டில் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஆல்கலைன் நீரை உருவாக்கக்கூடிய சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் பாட்டிலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சமீபத்தில் நீங்கள் நடிகர் நடிகைகளுடைய ஜிம் ஃபோட்டோஸ் வருதுன்னா அவங்களுடைய பாட்டில் கையில் இருக்குன்னா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ஆல்கலைன் வாட்டர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்யக்கூடிய தண்ணீர் பாட்டிலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஆல்கலைன் வாட்டர் போடக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன ஆர்ஓ யூனிட் போல யூனிட்ஸ்லாம் இன்றைக்கி வந்துட்டு அதை பார்க்குறோம். சற்று விலை அதிகமாக உள்ளது தான். ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை பார்க்கும்போது இன்றைக்கு அபரிதமான ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருடைய புதிதாக கட்டக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட ஆல்கலைன் வாட்டர் யூனிட் வைப்பதற்காக தனியான இடங்களும் அதற்கான வசதிகளும் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆர்ஓங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ரிஃபைன்டு அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு வரும்போது தண்ணீரில் இயற்கையாக இருக்கக்கூடிய தாதுக்களும் கிருமிகளும் ஓரளவுக்கு ஃபில்டர் செய்யப்பட்ட ஒரு தண்ணீராக நம்ம பார்க்குறோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த தண்ணீர் காரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஆல்கலைனில் இல்லாமல் அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறதுனால இன்றைக்கு நிறைய பாதிப்புகளை இது உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது, எவ்வாறு சிறுநீரக ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும்னோ அதே போல் சிறுநீரகம் ஆரம்ப நிலை செயலிழப்பில் இருக்கும்போது அந்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள, சமநிலையில் வைத்து கொள்ள, மீட்டெடுத்து கொள்ள நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது தான் ஆல்கலைன் வாட்டர். ஏன்னா இன்றைக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் அடுத்த மிகப்பெரிய சிரமம்னு நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இன்றைக்கு நிறைய நகரங்களில் சிறுநீரக சுத்திகரிப்பு மையங்களை சமூக சேவை நிறுவனங்கள் நிறைய திறந்து வைத்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஒரு எம்எல்ஏவோட கான்ஸ்டியூவன்சியில் கூட நிறைய எம்எல்ஏக்கள் சென்ற 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழேயே மருத்துவமனையிலேயோ சுகாதார நிலையங்கள்லேயோ டயாலிசிஸ் யூனிட்டை திறந்து வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு இன்றைக்கு டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டிய நிறைய நோயாளிகள் நம் சமூகத்தில் பெருகிவிட்டார்கள், பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இது சார்ந்த சிரமங்கள் இவ்வளவு பெருசாக வருதுன்னா சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்த எனக்கு என்ன முயற்சிகளை எடுத்துக்கொள்ள முடியும்? என்னதான் உணவு, மருந்துகள், வாழ்வியல் முறைகள்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ஆல்கலைன் வாட்டர். இந்த காரத்தன்மையான தண்ணீரை நாம் குடிக்கும்போது இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும்போது தேவையற்ற உப்புகளும் தேவையற்ற அமிலங்களும் தேவையற்ற புரதங்களும் நம்ம இரத்தத்தில் இருந்து சிறுநீரகம் சுலபமாக வெளியேற்ற உதவி செய்யறதுனால சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, சிறுநீரக நோய்கள் சார்ந்த சிரமங்களற்று நாம் வாழ்வதற்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்கிறோம். சிறுநீரகத்தை காப்பாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்னு நீங்கள் இணையத்தில் போய் தேடினீங்கன்னா அதில் முதல் 5 இடங்களில் ஆல்கலைன் வாட்டர் சார்ந்த உணவுகளை, ஆல்கலைன் குணம் இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற பரிந்துரை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆல்கலைன் வாட்டரை இன்றைக்கு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
6வது தோல் ஆரோக்கியம். இன்றைக்கு விதவிதமான நோய்களை பார்க்குறோம். முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், உடல்ல ஏற்படுகின்ற வெண்புள்ளிகள், உடல்ல நிறைய தீர்க்க முடியாத நோய்கள்ல ஆட்டோ இம்யூன் வகை சார்ந்த தோல் நோய்கள், குறிப்பாக சோரியாசிஸ் சார்ந்த நோய்கள், லூப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய், கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் போலவே இன்றைக்கு தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகளும் கொழுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தசைகளுடைய இழுவைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் குறைஞ்சி நாள் ஆக ஆக நம்முடைய தன்மை குறைந்து போய் இயல்பற்ற நிலைமைக்கு மாறிப்போய் உடலே சுருங்கி போகின்ற ஒரு நிலைக்கு தான் லூப்பஸ்னு பேர். இன்றைக்கு லூப்பஸ்க்கு நவீன மருத்துவத்தில் எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. ஆனால் லூப்பஸ் நோயை, லூப்பஸ் போலவே ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயை, தீராமல் இருக்கக்கூடிய இந்த நோய்களுடைய அந்த பரவுகின்ற வேகத்தை குறைக்க ஆல்கலைன் வாட்டர் உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடிய ஆராய்ச்சி. ஒரு நண்பர் ஒருவர் வந்திருந்தார் மும்பையிலிருந்து. அவருக்கு ஒரு 15 வருடங்களாக லூப்பஸ் நோய், ஸ்டீராய்டு மருந்துகள், பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய ஊசி மருந்துகளை கொண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த நோய் ஒரு 6 மாதமாக வேகமாக பரவுது, என்ன செய்யறதுன்னே தெரியல டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு வந்திருந்தார். அவருக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான ஒரு டீடாக்ஸ் சிகிச்சை முதல்ல கொடுத்து, இந்த டீடாக்ஸ் சிகிச்சைக்கு பிறகு வீட்டிலேயே ஆல்கலைன் வாட்டர் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாட்டர் தெரப்பி தான் அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். 3 மாத காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய உடலில் தோலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டது மட்டும் இல்லை, இந்த லூப்பஸ் நோய் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம வாயே திறக்க முடியாதுங்க. இப்போ வாயை நல்லா நம்ம திறக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் கொஞ்சம் கூட துறக்க முடியாத ஒரு நிலையை நாம் அடைவதை பார்க்கிறோம். இதுதான் அந்த லூப்பஸ் நோயுடைய மிகப்பெரிய மோசமான நிலை. அவருக்கு கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து விட்டது. என்ன ஆப்ரேஷன் அது இது எதுவுமே பண்ண முடியாது. தாடையில் இருக்கக்கூடிய எலும்புகள் நல்லா இருக்கும், ஆனால் தசைகள் உங்களோட கோஆப்ரேட் பண்ணாத போது ஸ்பூன் வச்சு லேசாக உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அந்த ஆல்கலைன் வாட்டர் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் வீட்டிலேயே செய்து சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது வெறும் 3 மாத காலத்திலேயே. நோயுடைய தீவிரத்தன்மையோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கே இந்த ஆல்கலைன் வாட்டர் அவ்வளவு நல்ல பயன்களை கொடுக்கும்னா, நோய் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தண்ணீரே மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் இல்லையா. வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலுமே சரி, அது கூட இந்த ஆல்கலைன் வாட்டரை ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக, உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். 7வது இன்றைக்கு கண் பார்வை. விதவிதமான கண் நோய்களை பார்க்குறோம். கண்ணாடி போடாத குழந்தையே இல்லைங்கிற அளவுக்கு, கண்ணாடி போடாத மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவுடைய கண்ணாடி சந்தையுடைய மதிப்பு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய். இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு சந்தையில் இருக்கிறத பார்க்குறோம். அதோட வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20,000 கோடி 30,000 கோடி ரூபாய் வேல்யூவேஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு மனிதன் உடை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறானோ, அதே போல் தன்னுடைய கண்களுடைய பார்வைக்காக கண்ணாடிகளை போட வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் பரவி கொண்டு இருக்கிறத பார்க்கணும். நான் ஹையர் செகண்டரி படிக்கும்போது 94, 95 வட்டத்தில் 200 பேர் கொண்ட எங்களுடைய வகுப்பறையில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய குழந்தையுடைய அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் பள்ளிக்கூடம் போகும்போது 35 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையில் கிட்டத்தட்ட 12 குழந்தைகள் இன்றைக்கு கண்ணாடியில் இருக்காங்க. சரி, இந்த வகுப்பறை தான் அப்படி இருக்கு போல இருக்குன்னு அடுத்த வகுப்பறைக்கு பார்த்தா அங்கேயும் 9 குழந்தைகள் இன்றைக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்போ கண் பார்வையை எவ்வாறு நாம் மீட்டெடுப்பது? ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா சார்ந்த, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற ரெட்டினோபதி சார்ந்த, இன்றைக்கு ஆப்டிக் நர்வ் பால்சின்னு சொல்லக்கூடிய நியூரைட்டிஸ் சார்ந்த நரம்பு நோய்கள் சார்ந்த சிரமங்களை எவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ள முடியும்னு வரும்போது அதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இருப்பது தான் அந்த ஆல்கலைன் வாட்டர். கார நீருன்னு சொல்லக்கூடிய இதை நாம் எடுக்கும்போது
அவ்வளவு நல்ல மாற்றங்கள் நம்முடைய கண்களுக்கும் ஏற்படுவதை பார்க்கலாம். புற்றுநோயை தடுக்க எப்படி இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதுங்கிற ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதே போல நீண்ட கால சர்க்கரை நோயை தடுக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் இருக்கிறத பார்க்குறோம். காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய பாதிப்பு, நரம்புகளுடைய பாதிப்பு, கால்களில் உணர்ச்சியற்ற தன்மை, கால்களில் காயங்கள் ஏற்படுவதை என்னால் உணர முடியவில்லைன்னு இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் கொஞ்சமாக கால்களுடைய பலம் குறைந்து போய் உடலுடைய ஆரோக்கியம் குறைந்து போய் இருக்கக்கூடிய தன்மை, 15 வருடங்களாக 20 வருடங்களாக முறையான சர்க்கரை நோய் சிகிச்சையில் நான் இருந்தாலும் கூட சர்க்கரை நோயுடைய எல்லா விதமான பக்க விளைவுகளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரை இன்றைக்கு அந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளுடைய ப்ராக்ரஸை நிறுத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பெருசாக மெனக்கிடவே வேண்டாம். இந்த ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த கார நீரை நாம் குடித்து கொண்டிருந்தாலே போதும். அவ்வளவு சிறப்பாக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கார நீருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 9வது, இன்றைக்கு மூளை நோய்களில் மிக மோசமான நோய்களாக நாம் பார்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோயும், அதே போல் பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடிய நடுக்குவாத நோய்களும் தான். நம்முடைய ஊரில் அவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் இல்லை பெருசாக. ஆனால் அமெரிக்காவிலையும் இன்னைக்கு யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆராய்ச்சிகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் இன்றைக்கு சீனாவிலேருந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, எப்படி டயாலிசிஸ் செய்கிறோமோ அதே போல் ஒரு வகையான மெஷினை எடுத்து அந்த மெஷினில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும்போது அது ஒரு குறிப்பிட்ட வகையான புரதத்தை ஃபில்டர் செய்து, இந்த புரதத்தை ஃபில்டர் செய்து உடலுக்குள் அனுப்பப்படும் போது இந்த டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோயுடைய தாக்கம் வேகமாக குறைந்து போவது மட்டும் இல்லை, ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ உடல் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு வகையான புரதத்தை மட்டும் வெளியில் எடுக்கக்கூடிய முயற்சி இன்றைக்கு அல்சமியர் நோயை குணப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு திகைப்படைய வைக்கிறத பார்க்கும். அதே ஆராய்ச்சி கட்டுரையை எழுதிய அந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய மற்றொரு ஆராய்ச்சியை பார்க்கும்போது ஆல்கலைன் வாட்டர் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எவ்வாறு இந்த அல்சமியர் நோயுடைய ப்ராக்ரஸ் குறைக்கப்படுகிறது அல்லது தடுக்கப்படுகிறதுங்கிற ஒரு ஆராய்ச்சியும் இருக்கிறத பார்க்கும். அப்போ இன்றைக்கு இயற்கை முறையிலேயே மூளையுடைய ஆரோக்கியத்தை, ஞாபக சக்தியை, உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அந்த பாதுகாப்புக்கு தடுப்பு அரணுக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ தங்கையோ மனைவியோ குழந்தையோ அல்லது ஒரு விபத்திற்கு பிறகு ஏற்பட்ட காயத்தால் உடல் மோசமாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த போராட்டத்தை மாற்றி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இன்றைக்கு இந்த கார நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலைன் வாட்டர் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு 10வதுங்க, குழந்தையின்மையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும். ஏன் குழந்தை இல்லைன்னே எங்களுக்கு தெரியல. எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறோம், அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை, உணவுகளை, அவங்க சொல்லக்கூடிய எல்லா ப்ரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணுறோம். செயற்கை கருவூட்டல் தான் செய்யணும்னு சொன்னாங்க, அதுக்கும் ஐவிஎஃப்கான முயற்சிகள் செய்தாகிவிட்டது. என்ன செய்தாலுமே இன்றைக்கு குழந்தை பிறக்கவில்லை. என்ன காரணம்னு கேட்டால் இடியோபதிக், எதனால் வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, கருமுட்டையில் இருக்கக்கூடிய கட்டிகளும், கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும், கருமுட்டை முதிர்ச்சி அடையும் போது முழுமை பெற்ற கருமுட்டையாக முதிர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய சிரமங்களும், அதே போல உயிரணுக்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள், உயிரணுக்களுடைய திறன் குறைவு, அமைப்பு குறைவு, நீந்துகின்ற வேகம் குறைவு, உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் குறைவு, எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு விரைப்புத்தன்மை குறைவோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு இந்த மாத்திரை சாப்பிடணுமா அந்த மாத்திரை சாப்பிடணுமா, இரவு என்னுடைய மனைவியோடு சேரும் முன்பு நான் சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தான் சேர வேண்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தாலுமே, இன்றைக்கு குழந்தை வேண்டுங்கிற எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தாலுமே மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு இன்றைக்கு எப்படி அடுத்த நாள் அடுத்த மாதம் குழந்தை உண்டாகி விடுமா, மாதவிலக்கு தள்ளி போனால் குழந்தை உருவாகி இருக்குமான்னு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தாலும் கூட
இன்றைக்கு இந்த கார நீருன்னு சொல்லக்கூடிய ஆல்கலைன் நீர் உங்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன 10 விஷயங்கள் மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஆல்கலைன் வாட்டர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி இணையத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள் உங்களுக்கு வருவதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஆல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு புதிய கான்செப்ட், இது எப்படி வந்து மாடர்ன்ல இருந்து நவீன வணிகமயமாக்குதல் வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம மேலே திணிக்கிறாங்க. எப்படி ஒரு 30 வருடத்திற்கு முன்பு சுத்திகரிக்கப்பட்ட நீருன்னு சொல்லக்கூடிய ஆர்ஓ வாட்டர் யூனிட் நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் வர ஆரம்பிச்சதோ, அதே போல் இந்த ஆல்கலைன் சொல்லக்கூடிய புதிய கான்செப்டை கொண்டு வந்து நம்ம தலையில் திணிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. தமிழன் மறந்து போன உணவு முறைகளில் ஒன்று தான் இந்த ஆல்கலைன் வாட்டர். இதை வீட்டிலேயே தொடர்ந்து சாப்பிட்டு வந்த கலாச்சாரமாக தமிழ் கலாச்சாரம் இருந்த வரையிலும் நமக்கு நோயே கிடையாதுங்க. இந்த உலகத்திற்கே ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் தான். அப்போ வீட்லேயே ஆல்கலைன் வாட்டர் எப்படி பண்ணலாம்? 10 வகையான ஆல்கலைன் வாட்டர் நம்ம வீட்டில் பண்ண முடியுங்க. சுலபமாக ₹1 கூட செலவு இல்லாமல் பண்ண முடியும். அப்போ அந்த 10 வகையான ஆல்கலைன் வாட்டர் என்னன்னு பார்க்கலாமா? வீட்டிலேயே செய்யக்கூடியது. ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துங்க, எழுத ஆரம்பிங்க. முதலாவது ஆல்கலைன் வாட்டர் ஜீரக தண்ணீர். என்னோட நிகழ்ச்சியில் நிறைய முறை நான் சொல்லியிருப்பேன், ஜீரக தண்ணீரை பயன்படுத்துங்க. வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்பசம், மலம் கழிக்க முடியல, செரிமான மண்டல கோளாறு, அதிகமாக ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி, உடலில் வயிறில் ஏற்படுகின்ற கடுமையான வலி, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், எத்தனையோ வருஷம் மருந்து சாப்பிட்டேன், என்னோட அல்சர் நோய் தீரலை, என்னோட ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தீரலன் சிரமத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? ஒரு 300 மில்லி நீர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு, நீர் கொதிக்கும் போது அதில் ஒரு 4 சிட்டிகை ஜீரகத்தை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்மில் வச்சுட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஜீரக நீரை காஃபி குடிப்பது போல் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 லிட்டர் அளவுக்கு, பொதுவாக நான் சொல்கிறது இதுதான், காலையில் எழுந்த உடனே 300 மில்லி சூடாக ஜீரா வாட்டர் குடிங்க, காஃபி மாதிரி சிப் பை சிப் குடிங்க. அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதே ஜீரா வாட்டரை சூடாக சிப் பை சிப் குடிங்க. 30 டேஸ் குடிங்க. உங்களோட ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்களேன். இன்றைக்கி உடல் எடை குறைப்புக்கு ஆல்கலைன் வாட்டரை விட சிறந்த ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுங்க. அப்போ உடம்பு எடை குறைக்கிறதுக்கு இந்த உணவு வேணுமா, அந்த உணவு வேணுமா, இந்த யோகா வேணுமா, ஜிம் வேணுமா, என்னென்னமோ உற்சாக பானங்கள், என்னென்னமோ ப்ரோட்டீன் ட்ரிங்க்னு பார்க்குறோமே, இது எல்லாத்தையும் விட இந்த ஆல்கலைன் சுவை இருக்கக்கூடிய, ஆல்கலைன் குணம் இருக்கக்கூடிய இந்த ஜீரா வாட்டர் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பில் மிகச் சுலபமாக சமையலறையில் செய்யக்கூடிய, சாதாரணமாக நம்மால் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறந்த ஆல்கலைன் வாட்டர் எதுனா சீரக தண்ணீர் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை எப்போ குடித்தாலும் சூடாக குடிக்கணும். ஆற வைத்த ஜீரக தண்ணீர் அதோடைய ஆல்கலைன் தன்மையை இழந்து அமிலத்தன்மையாக மாறுது. அதே சூடாக இருக்கக்கூடிய ஜீரக தண்ணீர் ஆல்கலைன் குணத்தோடு இருந்து நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அதனால் சூடாக குடிக்க முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சவால் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்முடைய சமையலறையில் இருந்தும் கூட அது நல்லதா கெட்டதாங்கிற குழப்பத்திலேயே அதை குடிக்காமல் இருப்பது நம்முடைய கெட்ட பழக்கங்க. செகண்ட் பெஸ்ட் ஆல்கலைன் ட்ரிங்க் என்ன தெரியுமா? சோம்பு நீர். எப்படி ஜீரகத்தை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு சூடாக குடிக்கிறோமோ, அதே போல் சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், பொதுவாக நம்ம ஹோட்டல்கள்லாம் சாப்பிட்டு வெளியில் வரும்போது சோம்பும் சர்க்கரையும் வச்சுருப்பாங்க, அது நல்லா மென்று சாப்பிடுங்க. இது வாசனைக்காக நம்ம நினைக்கிறோம், கிடையாதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணத்தை தூண்டும் போது உங்களுக்கு அவ்வளவு அழகாக வயிற்றில் ஜீரணம் மட்டும் இல்லை, அமிலங்கள் கரைந்து போய் நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்புசம், வாய்வு தொந்தரவு சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வாறு ஜீரக தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த ஆல்கலைன் தண்ணீராக இருக்கிறதோ, அதே போல் சோம்பு நீரும் ஒரு மிகச்சிறந்த ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லலாம். மூன்றாவது பெஸ்ட் ஆல்கலைன் வாட்டர் எது தெரியுமா? எலுமிச்சை நீர். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்கணும்.
பொதுவாக நம்மெல்லாம் எலுமிச்சை சாறு என்ன செய்யும்போது என்ன பண்ணுவோம், ஒரு அரை மூடி எலுமிச்சையை பிழிஞ்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு குடிப்போம். இது அமிலத்தன்மையான எலுமிச்சை நீர். நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் லெமன் ஜூஸ் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் இந்த ஆல்கலைன் நீரை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் நல்ல சூடான ஒரு நீரை எடுத்து அந்த நீரில் வெறும் 10 மில்லி எலுமிச்சை சாறை கலந்து அதில் ஒரு கரண்டி தேன் கலந்து வச்சிட்டிங்கன்னா இதுதான் எலுமிச்சை ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லுவோம். பொதுவாக அமெரிக்கா போகும்போது இந்த பள்ளிக்கூடங்களில் நிறைய இந்த குழந்தைகளுக்கான ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. இந்த பிஸ்கெட் பண்ணுறது, குக்கீஸ் செஞ்சு விற்கிறது, குழந்தைகளுக்குள்ள ஒரு அவங்களோட ஏர்னிங்காகவும் என்டர்பிரனர்ஷிப் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணுவாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெமனோட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாறை விற்கக்கூடிய குழந்தைகள் ஸ்டோர்ஸ் நிறைய போட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம ஊரில் அந்த காலத்தில் கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். நான் 1997, 98லாம் மதுரை, விருதுநகர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில என்ஜிஓட ஒர்க் பண்ணும்போது, சிவகங்கை மாவட்டங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் 11 மணிக்கு கோடையில் யார் வீட்டுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீரே இந்த எலுமிச்சை சாறு கலந்த ஆல்கலைன் நீராகத்தான் இருக்கும். நல்ல 1 லிட்டர் அளவுக்கு சூடான வெந்நீர் எடுத்து அதில் வெறும் 10 மில்லி எலுமிச்சை சாறை கலந்து ஒரு கரண்டின்னு சொல்லக்கூடிய 5 கிராம் அளவுக்கு தேனை கலந்து வச்சிடணும். ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு இந்த நீரை அடிக்கடி குடிக்கின்ற ஒரு பழக்கமே எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆல்கலைன் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த நீர் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதை பார்க்க முடியும். சமீப காலத்தில் நிறைய பேர் வீடியோவில் கேட்குறாங்க, சுடுதண்ணியில் தண்ணீர் கலக்கலாமா, சூடான காஃபியில் தண்ணி கலக்கலாமா, டீயில் தேனை கலக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாக கலக்கலாம். தேனை சூடு செய்யத்தான் கூடாதே தவிர சூடான பானங்களில் கலந்து தாராளமாக சாப்பிடலாம், கவலைப்படவே வேண்டாம். 4வது வெட்டிவேர் நீர். இந்த வெட்டிவேரை பற்றி நான் சொல்லணும்னா, அப்பா இன்றைக்கு இயற்கை நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கு தெரியுமா? நம்ம பங்களாதேஷில் எப்படி நம்ம சென்னையில் கூவம் இருக்கோ அதே போல் அங்கே ஒரு பெரிய ஆறு சாக்கடையாக மாறிப்போன ஒரு ஆறு. அப்போ அந்த ஊருடைய அந்த ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஆராய்ச்சிகள். அப்போ நம்ம திருவனந்தபுரத்தை சேர்த்த ஒரு பாட்டனிஸ்ட், மிகப்பெரிய அறிஞர் அவரை அங்கே கூப்பிட்டு இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது அவர் அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு. என்ன ப்ரப்போசல் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஆற்றுடைய இந்த சாக்கடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆற்றுடைய 2 பக்கங்களிலுமே வெட்டி வேரை நீங்கள் பயிர் பண்ணுங்க. இந்த வெட்டி வேரை நட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருட காலத்தில் இந்த சாக்கடை கழிவுகளால் நிரம்பி இருக்கிறதுடைய அந்த காரத்தன்மை மாறி, அந்த அமிலத்தன்மை மாறி காரமாக அது மாறும், ஆல்கலைனாக மாறும். இதுவே இதை சுத்தி செய்வதற்கான வழி. முதல்ல கழிவுகள் சேராமல் ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டு, வாட்டர் டிசாலினேஷன் பிளான்ட் போலவே சுத்திகரிக்கக்கூடிய பிளான்ட்டை போட்டு சுத்திகரிப்பு பண்ணுங்க. பட் அது கூட இந்த ஒரு மாற்றத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பரிசோதனை ரீதியாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆறுடைய சில கிளை ஆறுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளில் 2 பக்கமும் வெட்டி வேரை நட்டு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எங்கெல்லாம் வெட்டி வேர் நட்டப்பட்டதோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய தன்மை மோசமான நிலையிலிருந்து நல்ல நீராகவே மாற ஆரம்பிச்சதை பார்த்தாங்க. இன்றைக்கு அதனால் பங்களாதேஷில் அந்த ஆறுகள் போகக்கூடிய முக்கியமான இடங்களில் ஒரு 100 கிலோமீட்டர் அது போகுதுன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெட்டிவேர் பயிரிடப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெட்டிவேருடைய குணம் என்ன? காரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நீராக தண்ணீரை மாற்றுவது வெட்டிவேருடைய மிகச்சிறந்த ஒரு குணம். என்ன அமிலத்தன்மையோடு இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும் அதில் ஒரு 10 துண்டு சின்ன சின்ன வெட்டிவேரை நீங்கள் போட்டிங்கனாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அனைத்துமே வெளியேற்றப்பட்டு அவ்வளவு அழகாக வெட்டிவேர் அந்த தண்ணீரை, அமிலத்தன்மை உள்ள தண்ணீரை காரத்தன்மையான ஆல்கலைன் வாட்டராக மாறிவிடுவதை பார்க்க முடியும். எவ்வாறு ஜீரக தண்ணீர் சிறந்த ஆல்கலைன் வாட்டரோ, எவ்வாறு சோம்பு தண்ணீர் சிறந்த ஆல்கலைன் வாட்டரோ, எவ்வாறு சிறிதளவு சேர்க்கப்பட்ட நிறைய தண்ணீராக இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு நமக்கு ஒரு ஆல்கலைன் வாட்டரோ, அதே போல் வெட்டிவேர் போட்டு வைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லலாம்.
ஆல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமிர்தம் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். 5வது, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முருங்கை விதை. இன்னைக்கு முருங்கை விதை தண்ணீரை சுத்தப்படுத்தும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணீரில் இருக்கக்கூடிய காரத்தன்மையை குறைத்து அமிலத்தன்மையாக மாற்றக்கூடிய சக்தி முருங்கை விதைக்கு உண்டுன்னு நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. இன்றைக்கு ஒரு 2 முருங்கை விதையை எடுத்து ஒரு பெரிய மண்பானை, ஒரு 5 லிட்டர் அளவு இருக்கக்கூடிய மண்பானை அல்லது ஒரு தாமிரப்பானை எடுத்து இரவு அந்த முருங்கை விதையை லேசாக ஒரு தட்டு தட்டி உடைத்து அந்த தண்ணீரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல விஷயம் 2 நடக்கும். 1, அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவாக இருக்கக்கூடிய தாது உப்புக்களும் கீழே போய் படிஞ்சிறத பார்க்க முடியும். 2வது, அந்த தண்ணீரே அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மையான தண்ணீராக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு சிறந்தது தெரியுமா முருங்கை விதை? இன்னைக்கு தேற்றான் கொட்டைன்னு ஒன்று சொல்லுவோம். எவ்வளவு கழிவான நீரையும் மாற்றிவிடும். அதைவிட சிறந்து வெறும் தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு தண்ணீரையே அமிர்தமாக மாற்றக்கூடிய சக்தி முருங்கை விதைக்கு உண்டு. ஸோ முருங்கை விதையை ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு 2 விதை எடுங்க. விதையை ஒரு நறுக்குங்க, உடச்சிருங்க. நைட்டு போட்டு வச்சுருங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போட்டுருங்க. காலையில் 6 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழ்ப்பகுதியில் வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு கழிவுகள் இருக்கிறத பார்க்க முடியும். மேலோட்டமாக அந்த தண்ணீரை வடித்து எடுத்து அந்த தண்ணீரை நம்ம பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி வச்சு அந்த தண்ணீரை ஒரே நாளில் குடிக்கணும். 2 நாள் 3 நாள் வைக்கக்கூடாது. அதே போல் எந்த பாத்திரத்தில் முருங்கை விதையை போட்டு தண்ணீரை வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை தண்ணீர் எடுத்த உடனே சுத்தப்படுத்தி நன்றாக வெயிலில் வைத்து காய வைக்க வேண்டும். இப்போ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆல்கலைன் வாட்டர் ரெடி. அப்போ அந்த ஆல்கலைன் வாட்டரை நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டா நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? எப்படி முருங்கை விதை மிகச்சிறந்த ஆல்கலைன் வாட்டரை நமக்கு கொடுக்கிறதோ அதே போல் நமக்கு கொடுக்கக்கூடிய மற்றும் ஒன்று தான் தேற்றான் கொட்டை. தேற்றான் கொட்டையை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இன்னைக்கு உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் கழிவாக மாறி அவ்வளவு இரத்த நோய்களாக மாறி உடலில் இருக்கக்கூடிய தோள்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்களுடையவர்கள் கூட தேற்றான் கொட்டை ரசாயனம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை அதை எடுத்துக்கொள்ளும் போது அப்படியே அவர்களுடைய நிறமும் அவர்களுடைய உடலும் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய நோய், கால்கள் அனைத்துமே புண்ணாகி போயிருக்கக்கூடிய நோய். என்ன செஞ்சாலுமே என்னோட கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் மாறவில்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு அவர் வந்திருந்தார். நிறைய சிகிச்சைகள் 1-2 முறை அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காயமே அவருக்கு ஆறல. அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தார். சார் எனக்கு டயட்டில் ஏதாவது சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. நாடியெல்லாம் பார்த்து அவர் உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தில் இருக்கக்கூடிய அளவு, உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை எல்லாம் புரிஞ்சுட்டு அவருக்கு நான் கொடுத்ததே வெறும் தேற்றாங்கொட்டை நீர் தான் கொடுத்தேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அவர் என்கிட்ட கேட்டார், நான் மருந்து வேணான்னு சொல்லிட்டேன், கோவத்தில் நீங்கள் எனக்கு மருந்து கொடுக்காம வெறும் இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சிரிச்சிட்டே சொன்னேன், மருந்தை விட 1000 மடங்கு வீரியமான ஒரு விஷயத்தை வீட்டில் செய்ய சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யாருமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்து தான் நமக்கு மருந்து, வீட்டில் செய்யக்கூடியது மருந்துன்னே நினைக்கிறது கிடையாது. அப்படி கிடையாதுங்க ஐயா. 30 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள், 30 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு அனுப்பி கொடுத்தேன். அவங்க வீட்டுக்காரமாக கிட்ட இதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்லி கொடுத்து அனுப்பி கொடுத்தேன். 30 நாள் கழிச்சு அவர் பார்த்தா அவரோட தோலில் நிறைய நிறமாற்றங்கள், கருப்பாக இருந்த கால்லாம் கலர் மாறி இருந்தது. இடுப்புக்கு கீழே குறிப்பாக பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய கருமை நிறம் மாறி இருந்தது. முதுகெல்லாம் சொரிஞ்சி சொரிஞ்சி அரிப்போடு இருந்ததெல்லாம் மாறி இருந்தது. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அந்த தேற்றாங்கொட்டையே ஒரு ஆல்கலைன் நீர் தான். அந்த ஆல்கலைன் நீரை நீங்கள் குடிக்கும்போது என்ன ஆகுது? உடல் ஆரோக்கியப்படுது. மண்பானையில் வைக்கக்கூடிய நீரே ஒரு மிகச்சிறந்த ஆல்கலைன் நீர். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சீக்ரெட்டு. நம்முடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்களேன். மிகச் சுலபமாக, மிக மிகச் சுலபமாக, விலையே இல்லாமல் கிடைக்கின்ற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் முருங்கை விதையை கொண்டோ தேற்றான் கொட்டையை கொண்டோ அதை சுத்தி செய்து அந்த தண்ணீரை மண்பானையில் வைத்து குடிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்திருந்தே இன்றைக்கு ஆரோக்கியமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்றைக்கு மண்பானை கலாச்சாரம் நம்மை விட்டு போனதோ, மண்பானை நம்மளோட வீடுகளில் காணாமல் போனதோ அன்றே நம்மெல்லாம் நோயாளியாக மாறிட்டோம். எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது.
எங்கள் வீடுகள்லாம் பெரிய பானை ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு 5 லிட்டர் இருக்கும். அந்த பானையில் என்னுடைய பாட்டியார் வந்து கரெக்டாக காலையில் 5 மணிக்கு அதில் தண்ணீர் ஃபில் பண்ணி வைப்பாங்க, 5 லிட்டர். 11 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பானையை சுற்றி ஈரம் கோர்த்து அதை எப்போவுமே மணல் போட்டு தான் வச்சுருப்பாங்க. இந்த தண்ணீரை குடிப்பதற்காகவே எங்கள் ஊரில் நிறைய பேர் கரெக்டாக வருவாங்க. 10:30 மணி 11 மணிக்கு வருவாங்க. அம்மா ஒரு கிளாஸ் பானை தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வாசல்லையே பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் 4 பானைகள் 6 பானைகள் வைத்திருப்போம். தண்ணீர் நிரப்பிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஹாபியே வந்து சம்மரில் எந்த பானையில் தண்ணி காலின்னு பார்த்து தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புறது தான் எனக்கும் என்னோட கசின்ஸ்க்கும் என்னுடைய தங்கைக்கும் இருக்கக்கூடிய வேலை. அதை நம்ம செய்யும்போது அந்த தண்ணீர் ஒரு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராகத்தான் பார்த்தோம். அப்புறம் அதோட சயின்டிஃபிக் பேசிஸ் என்னன்னு பார்க்கும்போது இன்றைக்கி பானை தண்ணீரை விட சிறந்த ஆல்கலைன் வாட்டர் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கெலாம் 30,000 40,000ங்கிறாங்க ஒரு ஆல்கலைன் வாட்டர். 1 லிட்டர் ப்ரிப்பேர் செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸோட அந்த இயந்திரத்துடைய விலை. வீட்டில் ஆர்ஓ மாதிரி ஒரு ஆல்கலைன் வாட்டர் யூனிட் நீங்கள் போடணுன்னா 20 லட்சம் 30 லட்சம் இன்றைக்கி செலவாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பானை தண்ணீரே உங்களுக்கு ஆல்கலைன் வாட்டரை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி பானை தண்ணீர் சிறந்ததோ அதே போல் இன்றைக்கி காப்பர் வெசல். இன்னைக்கு காப்பர் வெசலை பற்றி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், அது யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதை பார்க்கும். நம்முடைய ரிஷிகள் நிறைய பேர் கமண்டலங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த காப்பர் வெசல்ஸில் இருக்கக்கூடிய நீர் ஒரு சிறந்த ஆல்கலைன் நீர்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு மந்திரமாவது நீர், தந்திரமாவது நீருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விபூதி எடுத்து வாயில் போட்டால் நோய் தீர்ந்துடும். ஒரு விபூதி எடுத்து நெற்றியில் வைத்தா நம்ம கர்ம வினைகள் தீரும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் நம்முடைய பாரம்பரியத்தில் சமயத்தில் இன்றைக்கு தண்ணீர்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் மிகப்பெரிய வழக்கம். ஒரு குழாவில் வந்து குடிக்கிறது தண்ணீர். அதே தண்ணீர் இறைவனுடைய இடத்துல கோவிலுக்குள்ள ஒரு செம்பு பாத்திரத்தில் அல்லது காப்பர் பாத்திரத்தில் வைக்கும்போது அதை நாம் சாப்பிடும்போது அதை தீர்த்தம்ங்கிற பேரில் அழைக்கிறோம். எப்படி ஒரு தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது? ஒன்று தொடர்ந்து மந்திரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால. ரெண்டாவது, இன்றைக்கு அந்த காப்பர் பாத்திரத்தில் நீண்ட நேரம் இருக்கிறதுனால அது ஆல்கலைன் ஒரு மருந்தாக மாறுறதுனால அந்த தீர்த்தத்தை நாம் குடிக்கும்போது அதுவே நமக்கு மிகப்பெரிய அளவில் நோயை தீர்த்து விடுவதை பார்க்கிறோம். தீர்த்தம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லலாம். எப்படி தீர்த்தம் இன்றைக்கு பெரிய அளவில் நம்ம பயன்படுத்துகிறோமோ, செம்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய, தாமிர பாத்திரத்தில் வைக்கக்கூடிய, காப்பர் வெசலில் வைக்கக்கூடிய நீர் அதோடைய அமிலத்தன்மையை இழந்து காரத்தன்மையாக மாறி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதோ, அதே போல் துளசி நீர். நல்லா வீட்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணீர் எடுங்க, அதில் ஒரு 10 இலை துளசியை போட்டு அப்படியே வச்சுருங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு போடுங்க, ஒரு 10 மணி வரையிலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 10 மணிக்கு அந்த தண்ணீரை குடிங்க. அதோடைய சுவை மாறிப்போய் இருப்பது மட்டுமல்ல, அதோடைய குணமும் மாறி போயிருக்கும். ஒரு தண்ணி எப்படி வந்து ஆல்கலைன் அல்லது அசிடிக்காக இருக்குன்னு தெரியலாம் இல்லையா? எலுமிச்சை இருக்கு இல்லையா? மஞ்சளில் எலுமிச்சை சேர்த்தா என்ன ஆகும்? அந்த மஞ்சள் வந்து அப்படியே சிகப்பாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய ஆல்கலைன் நீர் நல்ல ஆல்கலைன் நீராக இருக்கிறது பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு அந்த மஞ்சளில் இந்த ஆல்கலைன் நீரை போட்டு கலந்தீங்கன்னா அதோடைய நிறம் மஞ்சளிலிருந்து லேசான சிகப்பாக மாறுச்சுன்னா அது நல்ல ஆல்கலைனாக மாறி இருக்கிறதுன்னு அர்த்தம். எந்த நிறமாற்றமும் இல்லைன்னா அது அசிடிக்காக தான் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன டெஸ்ட்டு. அப்போ துளசி நீர் மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். 10வது என்னோடய ஃபேவரெட்டுங்க, நெல்லிக்காய் சாறு. நீங்கள் நல்லா ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் வந்து ஒரு 10 பெரிய நெல்லிக்காய் நன்றாக அதை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு அந்த அரைத்து இருக்கக்கூடிய அதை ஒரு துணியில் கட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதை 4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த 4 மணி நேரம் கழித்து வடிகட்டி இந்த நெல்லிக்காய் போட்ட அந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள், தெய்வாமிர்தமாக இருக்கும். அந்த கோடை காலத்தில் நீங்கள் குடிக்கிறதுக்கு சர்க்கரை நோயாளிங்க, இதய நோயாளிங்க, புற்றுநோயாளிகள் இந்த கோடை காலத்தில் என்னதான் நீங்கள் ஏசியில் இருந்தாலும் இந்த சூடு மீண்டும் மீண்டும் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை மாற்ற நமக்கு உதவி செய்யக்கூடியது எது? நிச்சயமாக இந்த நெல்லிக்காய் நீர் தான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், இந்த 10 விஷயம் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று விலை கொடுத்து வாங்கக்கூடியதா? கிடையவே கிடையாது.
தண்ணீரை குடிக்கக்கூடிய பழக்கம் மிக மிக நல்லது. அந்த தண்ணீரை கார நீராக, ஆல்கலைன் நீராக மாற்றி சாப்பிடுகின்ற பழக்கம் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னிலிருந்து நான் நம்புகிறேன், நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் ஜீரக நீர், சோம்பு நீர், வெட்டிவேர் போட்ட நீர், துளசி போட்ட நீர், மண்பானை பாத்திரம், காப்பர் வெசல், ஒன்றுமே இல்லைனா கூட நெல்லிக்காய் போட்ட நீரை தவறாமல் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆல்கலைன் நீர் அப்படிங்கிறது விலையுயர்ந்த நீர்களில், தண்ணீர்களில் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறேன். சென்னையில் இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு முறை ஒரு நண்பருடைய திருமணத்திற்காக போயிருந்தேன். அப்போ ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு தண்ணீர் பாட்டில் இருந்தது. அதோட விலை பார்த்தா 900 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. 1 லிட்டர் தண்ணீருடைய விலை 900 ரூபாயா அப்படின்னு அதை திருப்பி பார்க்கும்போது ஆல்கலைன் வாட்டர்னு போட்டிருந்தாங்க. 1 லிட்டர் வணிகமயமாக்கப்பட்ட ஆல்கலைன் தண்ணீருடைய விலை 900 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய்னு வச்சுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை ஒரு மண்பானை நமக்கு இலவசமாக கொடுக்கிறது, இதை ஒரு ஜீரக நீர் இலவசமாக கொடுக்கிறது, இதை ஒரு சோம்பு நீரும் வெட்டிவேர் போட்ட நீரும் இலவசமாக கொடுக்கிறதுனா அப்போ எப்படிப்பட்ட ஒரு இயற்கை நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறதுன்னு பாருங்க. தமிழனுடைய கலாச்சாரமே இயற்கையோடு ஒன்றி வாழ்வது தான். இந்த வாழ்க்கையை நாம் மறந்ததால தான் இன்றைக்கு பெரிய போராட்டத்தில் இருக்கும். இன்றிலிருந்து நாம் குடிக்கின்ற நீர் வெறும் நீராக இல்லாமல் இன்றைக்கு ஆல்கலைன் நீராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும். 1000 ரூபாய் அல்ல, 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய மருந்துகளை காட்டிலும் இந்த ஆல்கலைன் நீரை நம்முடைய கலாச்சாரமாகவே மாற்றி வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே குடிக்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும்னா நோயற்ற வாழ்க்கையும், ஆரோக்கியமான வாழ்க்கையும், இளமையான வாழ்க்கையும் சாத்தியம்தான். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கூச்சப்படாமல், கவலைப்படாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. இதற்கான பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆல்கலைன் வீடியோ அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் மனிதர்களுக்கு விட்டு சென்ற சுலபமான வழிமுறைகளோடு ஆரோக்கிய வாழ்க்கைக்கான ஒரு சின்ன வீடியோ. தவறாமல் உங்களுடைய குரூப்பில், உங்களுடைய கம்யூனிட்டியில் இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.